நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே அது பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் நம்ம செஞ்சோன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மற்றவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை செய்யாமல் இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம். பட் சம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறாங்க. மேபி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைப்பீங்க. பட் இதை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில் அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். இதை என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்தை வச்சு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 3 மாதமாக பாடி கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜிம்முக்கு போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, இப்போ ஒல்லியாக இருக்கோ, நீங்கள் இது ஜிம்முக்கு வந்து சொல்லி கேட்கலாம், உங்களால் நான் புதுசு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ணலாம். இல்லை ஜிம்முக்கு போவேன்னா நம்ம நார்மலாக ஏதாச்சும் கிரவுண்டுக்கு போகலாம் பார்த்தா அங்கே ஏதாச்சும் யாராவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் ஜிம்முக்கும் போகலை, எக்ஸசைஸும் பண்ணலை, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணலை. 3 மாதமாக பாடி கெயின் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு மட்டும் தான் இருக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் உட்காந்துருக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மேபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பாடி கெயின் பண்ணியிருக்கலாம், என்னோடய ஃபிசிக்கும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். பட் இதனால எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது? சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளுடைய பிரெயின் அப்படின்றது ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவோம். சில நேரங்களில் நம்ம சில விஷயத்தை செய்வோம், அப்போது நம்ம எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும். நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகும். எல்லோரும் நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் அப்படின்றது ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி தான் அந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா சொல்லும். ஆனால் சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா கூட அவங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பண்ண விஷயங்களை மறந்துடுவாங்க. இதை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் அதிக நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறது இல்லை, நம்மளை பற்றி மட்டும் திங்க் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, கெரியரில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளை பற்றி மட்டும்தான் அதிகப்படியான நேரம் யோசிப்போம். மற்றவங்களை பற்றி யோசித்தா கூட கொஞ்ச நேரம் தான் யோசிப்போம், அதுக்கப்புறம் அதை மறந்துடும். இதே மாதிரி தான் மற்றவங்க பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் பிஸி வித் தேர் ஒர்க்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்குன்னு தனியாக வேலைகள் இருக்குது, லைஃப் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தேர் லைஃப். அப்படியே அவங்கள பற்றி யோசித்தாலும் எவ்வளோ நேரம் யோசிக்க போகிறாங்க, ரொம்ப கம்மியான நேரம் யோசிக்க போகிறாங்க. ஸோ இப்படி நம்ம அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் பாடி கெயின் பண்ணி நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணலை. இதே மாதிரி நம்ம லைஃப்பில் சில விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் ரெக்ரெட் பண்ணுவோம் லேட்டர் ஆன். அது நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் செய்ய நினச்சதை செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படுவோமோ, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பயப்படுவோமோ, அந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணலை. இன்னி வரைக்கும் நான் ஜிம்முக்கும் போல எதுவும் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணலை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கே சில விஷயங்கள் பார்த்துக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நம்ம இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் ரெக்கவர் பண்ணுவோம், நம்ம பாடியை நம்ம தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கோல்ஸ் வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.